ஸோ வெல்கம் மாமே. ரீசெண்ட் டேஸா இல்லைங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான எக்கச்சக்கமான லீட்ஸ், இந்த மூவியோட பிளாட் இப்படி தான் இருக்க போகுது, மூவியே இப்படி தாண்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான படத்தோட பிளாட் லீக்ஸ் நிறைய ரிப்போர்ட்ஸ் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் கேட்கிறப்போ என்னடா சொல்றீங்க, சத்தியமா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி இப்படி தான் இருக்க போதா, இதுதான் படத்தோட கதையா அப்படின்ற மாதிரி நம்மளே நம்புற மாதிரி தான் ஒரு பிளாட் லீக்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதும் படிக்கும் போதும் கூட பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு தாங்க சொல்லணும். சீரியஸா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி படம் பயங்கரமா இருக்க போகுது. ஏன்னா மல்டிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு சும்மா உள்ள பூந்து விளையாட போறானுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தா படம் பயங்கரமான மல்டிவர்ஸ் மூவினா அது கண்டிப்பா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியா தான் இருந்திருக்கும். ஆனா அதுல காட்டின மல்டிவர்ஸ்லாம் என்னங்க மல்டிவர்ஸ், இப்ப இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில காட்ட போறானுங்க பாருங்க மல்டிவர்ஸ. நீ இதுக்கு முன்னாடி மல்டிவர்ஸ் எப்படி பாத்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு மல்டிவர்ஸ் வச்சுதான் பயங்கரமான சம்பவம் எல்லாம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பண்ண போறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மார்வலோட பிரசிடென்ட் கெவின் ஃபேகே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் மூவிக்கு அப்புறம் இந்த மார்வலோட குறிப்பிட்ட டைம் லைன்ஸை மட்டும் சிலதை மட்டும் எடுத்து ரீசெட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கெவின் ஃபேகே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இதுல இருந்து நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, டைம் லைன்லாம் ரீசெட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் வச்சு நம்ம கிட்ட மல்லு கட்ட மாட்டாங்க. மார்வல் ரீசெட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மல்டிவர்ஸ் அப்படின்ற கான்செப்டே பெரிய அளவுல காட்டுவாங்களா அப்படின்றது சந்தேகம் தாங்க. என்னோட கணிப்பு படி அதுக்கு முன்னாடியே மல்டிவர்ஸை படும் பயங்கரமா காட்டினாதான் அது அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு அடித்தளம் ஓடுற மாதிரி பயங்கரமா இருக்கும். ரைட் ப்ரோ, நீ மல்டிவர்ஸ் பத்தி தான் ஆரம்பத்துல இருந்து பேசினேன். இந்த வீடியோல மல்டிவர்ஸ் சம்பந்தமா எதுவும் பேச போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அப்படிலாம் இல்லங்க. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான பிளாட் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்கச்சக்கமான பிளாட்ஸை கேள்விப்பட்டிருப்போம். நானே இந்த சேனல் ஆரம்பிச்சு டூம்ஸ்டேன்ற அந்த பிளாட்டை வச்சு எக்கச்சக்கமான வீடியோஸா போட்டு தள்ளிட்டேங்க. அது மூலமா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட பிளாட் ஓவரால் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன கெஸ்மே எனக்கு இருக்கு. அதுபடி பார்த்தோம்னா இந்த மூவியோட எண்டிங்கா இருக்கட்டும் இல்ல மிட் போர்ஷன் கண்டிப்பா டிவியில தான் நடக்க போகுது. டிவியை தான் பயங்கரமா இந்த மூவில லிங்க் பண்ண போறாங்க. ஏன்னா மல்டிவர்ஸ்க்கும் இந்த பக்கம் டிவிஏக்கும் இருக்கிற கனெக்ஷன் அந்த மாதிரிங்க ரெண்டையும் பிரிக்க முடியாது. இந்த வகையில பார்த்தோம்னா நம்ம அவெஞ்சர்ஸ் டிவிஏக்கு போயிட்டு லோகியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, டூம் எதிர்த்து சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு விஷயத்தை தான் நான் கேள்விப்பட்ட எல்லா பிளாட்லையும் காமனா பாக்குறது. இதுபடி பார்த்தோம்னா இந்த படம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம டாக்டர் டூம் இந்த பிராங்க்லின் பைபிளையே பார்சல் போட்டு மொத்தமா தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு யூனிவர்ஸா மல்டிவர்ஸ் டிராவல் பண்ணிட்டு சுத்த போறாரு. அந்த வகையில நம்ம டூம் கடைசியா அழிக்கணும்னு நினைச்ச ஒரே இடம்னா அது கண்டிப்பா டிவிஏ தான். எனக்கு இப்ப என்ன கேள்வினா, இங்க நம்ம டூமுக்கு டிவிஏவை பத்தி இந்த மல்டிவர்ஸை பத்திலாம் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மல்டிவர்ஸ் வில்லனே வந்தானே. ஆனா இங்க எனக்கு புரியாத விஷயமே என்னன்னா, இங்க நம்ம அவெஞ்சர்ஸ்க்கும் எக்ஸ்மேன்ஸுக்கும் எப்படி டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு வெளியில இருக்கிற டிவிஏவை பத்தி தெரியும். இந்த ஒரு கொஸ்டின் தான் எனக்கு வண்டிக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்ட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட மெயின் பிளாட்ல எனக்கு புரியாத கொஸ்டின், மிஸ் ஆகிற அந்த முக்கியமான மிஸ்ஸிங் பீஸ் எப்படி நம்ம அவெஞ்சர்ஸ் அண்ட் எக்ஸ்மேன்ஸுக்கு டிவிஏவை பத்தி தெரியும் அப்படின்றதுதான். இதுபடி இப்போதைக்கு எம்சியூல மல்டிவர்ஸை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இந்த கேரக்டர்ஸ்லாம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் ஆன கேரக்டர்ஸ்னா அது பயங்கர ஸ்மார்ட்டஸ்ட் மேனான மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், கூடவே நம்ம தலைவன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். இவங்க ரெண்டு பேத்துக்குமே இந்த மல்டிவர்ஸை பத்தி எல்லாம் அதிகமான புரிதல் இல்லைனாலும் மல்டிவர்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும். இதுபடி எனக்கு ஸ்ட்ராங்கா தோன்ற ஒரே விஷயம் என்னன்னா, இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வச்சுதான் டிவிஏனா என்ன அப்படின்ற விஷயம் நம்ம அவெஞ்சர்ஸ்க்கும் எக்ஸ்மேன்ஸுக்கும் தெரிய வரணும். ஏன்னா மல்டிவர்ஸை பத்தி டூமுக்கு தான் அதிகமான விஷயங்கள் தெரியும். இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியோட எண்டிங்ல கூட அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் செலியா கூட ஒரு டார்க் போர்ட்டலுக்குள்ள உள்ள போயிருப்பாரு. மனுஷன் செலியா வந்து டார்க் போர்ட்டலுக்குள்ள கூட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஒருவேளை தீவிரமா டிவியை தேடி இருப்பாங்களோ, வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா கிடைச்ச ரிப்போர்ட் படி நம்ம தலைவன் லோக்கி தான் இந்த எக்ஸ்மேன்ஸா இருக்கட்டும், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், அவெஞ்சர்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, அதாவது முக்கியமா இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறதே நம்ம லோக்கி தான். டூம் அழிக்கிறதுக்கு இங்க லோக்கி தலைமையில தான் அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன்ஸ் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டூம் எதிர்த்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மூவில டூம்கான முக்கியமான நோக்கம் அப்படின்றது ஒன்னு மல்டிவர்ஸை கைப்பற்றுறது, இன்னொன்னு டிவி இருந்த இடமே தெரியாம அதை மொத்தமாவே அழிக்கிறது. இதை நான் ஒன்னும் சும்மாலாம் அடிச்சு உள்ள இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான இன்சைடர் ஜேம்ஸ் மேக் இந்த மனுஷன் அப்கமிங் எம்சியூ ப்ராஜெக்ட்ஸை பத்தின நிறைய விஷயங்கள் லீக் பண்ணிருக்காரு. அந்த வகையில பார்த்தோம்னா இவர் சொன்ன எல்லா விஷயங்களும் பாதிக்கு மேல உண்மையா இருந்திருக்கு. சோ இவர் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ண அந்த ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா, டாக்டர் டூம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட எண்டிங்ல கம்ப்ளீட்டா டிவியை அழிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் லோக்கியோட ஆளு சில்வி தான் வேரியன்ட் ஹீரோஸை டிவியில அசம்பிள் பண்ணுவா. யாரெல்லாம் அந்த வேரியன்ட் ஹீரோஸ்னு பார்த்தோம்னா, நம்ம கேப்டன் கார்ட்டர், டெட்பூல் அண்ட் வூல்வரின், இவங்க கூடவே லாரா கின்னி, நம்ம X-23ங்க. அதான் நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவில பார்த்திருப்போமே நம்ம X-23. இவங்களெல்லாம் சில்வி டிவியில அசம்பிள் பண்ணது மட்டும் இல்லாம இந்த அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன் இவங்க எல்லாத்தையும் டிவியில ஒன்று சேர்த்ததே நம்ம சில்வி தான். ஒன்று சேர்த்தது மட்டும் இல்லாம அவங்களெல்லாம் லீட் பண்ண போறது நம்ம சில்வி தான் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா ஜேம்ஸ் மேக்கோட ரிப்போர்ட்ல நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுபடி பார்த்தோம்னா டிவியை பத்தி நல்லா தெரிஞ்ச லோகியோட டீம்ல இருக்க நம்ம சில்வி தான் அவெஞ்சர்ஸ் கிட்ட போயிட்டு, லோகி எங்க ஆபத்துல இருக்காங்க, டிவின்னு ஒரு பயங்கரமான இடம் இருக்கு, உங்களெல்லாம் நாங்க கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சில்வி அவங்க எல்லாத்தையுமே டிவிக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ரைட் ப்ரோ, இங்க நம்ம சில்விக்கு எப்படி அவெஞ்சர்ஸை பத்தி தெரியும்? அவெஞ்சர்ஸ்க்கும் சில்விக்கும் தான் சம்பந்தமே இல்லையே. அப்புறம் அவன் எப்படி போயிட்டு இந்த அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன்ஸ் எல்லாம் டிவிக்கு கூட்டிட்டு வருவா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா,
இங்க நம்ம சில்விக்கு தானே அவெஞ்சர்ஸ் பத்தி தெரியாது, லோகிக்கு தெரியும்ல. ஏன்னா லோகியோட சீசன் 2 எண்டிங்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லோகி தான் எல்லா பிரான்ச்சஸையும் பிசிக்கலா டச் பண்ணி இதோட கையில வச்சிருந்திருப்பாரு. இங்க அந்த பிரான்ச்சஸ் மூலமா ஒட்டுமொத்த மல்டிவர்ஸ்மே நம்ம தலைமை கையில இருக்கு. அப்படி இருக்கப்போ லோகி அந்த மல்டிவர்ஸ் லெவல்ல அலசி ஆராய்ச்சி டாக்டர் டூம் இந்த யூனிவர்ஸ்ல இருந்து இதை அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். இந்த டைம்ல நம்ம கண்டிப்பா மல்டிவர்ஸ்ல அவெஞ்சர்ஸ் டீம் உருவாக்கணும், இல்லனா மல்டிவர்ஸே மொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம லோகி முடிவெடுத்து ஒரு மல்டிவர்சல் டீமை அசெம்பிள் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும். ஆனா மனுஷனால தன் கையில வச்சிருக்க அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் அந்த மல்டிவர்ஸை விட்டுட்டு போயிட்டு அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், எக்ஸ்மென்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க முடியாதுல. அதனால நம்ம லோகி சீசன் 2 ஓட எண்டிங்ல பார்த்த மாதிரி இங்க நம்ம சில்வியும் லோகி கூடயும் டிவில இருக்க முக்கியமான மெம்பர்ஸ் கூடயும் தான் இருக்கா. லோகி சில்வி கிட்ட சொல்லி இந்த மாதிரி லோகி சில்வி கிட்ட நீ இந்த யூனிவர்ஸ்லாம் போனா அங்க அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மென்ஸ் எல்லாம் இருப்பானுங்க, அவங்களே சண்டை போட்டு அவங்களே ஒரு இடத்துல சேர்ந்துப்பானுங்க, நீ போயிட்டு அவங்கள டிவியை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சில்வி கிட்ட சொல்லிருக்கணும். இங்க நம்ம சில்வி தான் லோகி சொன்ன மாதிரி போயிட்டு அந்த மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீமை மொத்தமா நம்ம டிவிக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தரமான மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீமை நம்ம டாக்டர் டூமுக்கு எதிரா இங்க டிவியில ஒன்னு சேர்த்திருக்கணும். அதே மாதிரி நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரினும் அந்த டிவியில மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்க போறாங்க. கண்டிப்பா அந்த ஒரு படு பயங்கரமான பேட்டில் நடக்கும்போது இவனுக்கு ரெண்டு பேரும் ஃபன் மட்டும் சுத்திட்டு இருக்க போறானுங்க. அதே மாதிரி டெட்பூல் அண்ட் வூல்வரின் அந்த மூவியோட எண்டிங்ல நம்ம பார்த்த அந்த டீமையும் கூட்டிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் அந்த டீம் வருவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. பட் இவங்களோட அந்த மல்டிவர்சல் டீம்ல நம்ம கேம்பிட் உள்ள வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது கூடவே கேப்டன் கார்ட்டரும் டிவியில அந்த மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீம்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுபடி பார்த்தோம்னா டிவியில தான் ஒரு மிகப்பெரிய மல்டிவர்சல் டீமை உள்ள இறக்க போறானுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஷெல்வி தான் அவெஞ்சர்ஸ் கிட்ட போயிட்டு டிவியை பத்தி எடுத்து சொல்லணும். ஆனா அவெஞ்சர்ஸ்லாம் நீ முதல்ல யாரு, இதுக்கு எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். இந்த கொஸ்டினே கேட்கறதே நம்ம ஓஜி அவெஞ்சர் தாரா இருந்தா கண்டிப்பா நம்ம சில்வியும் தம்பி லோகி இவரோட தான் இருக்கான். அவன் தான் மல்டிவர்ஸே காப்பாத்திட்டு இருக்கான். ஆனா இப்ப அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு மல்டிவர்சல் வில்லன் உள்ள வந்துட்டு இருக்கான். அவன் தான் டாக்டர் டூம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவெஞ்சர்ஸ் டீமை டிவியை கொண்டு வரணும். பட் இங்க தார் தான் தம்பி லோகி இவரோட தான் இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போறாரு அப்படின்றத நினைச்சா தான் யோசனையா இருக்கு. சோ பயங்கரமா நம்மள எமோஷனல் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்க டூமை பத்தி நமக்கு தெரிய வந்த ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னா, இங்க நம்ம டாக்டர் டூம் தன்னை ஒரு வில்லனாலாம் நினைக்கல, அவன் தன்னை தானே ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிட்டு மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்கு இங்க ஒரு முக்கியமான ஹீரோ இருக்கேன், தக்காளி யாரா அவன் அந்த மல்டிவர்சல் த்ரோன்ல போய் உட்கார்ந்திருக்கான், நான் தான் இங்க ஹீரோ, நான் தான் அந்த மல்டிவர்ஸை சேவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் டூம் தன்னை தானே ஹீரோவா நினைச்சுதான் மல்டிவர்ஸை சேவ் பண்ண கிளம்பி இருக்கணும். ஆனா ஒரு இடத்துல எதுக்கு மல்டிவர்ஸ்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு இந்த எக்கச்சக்கமான யூனிவர்ஸ்லாம் தேவையே கிடையாது, மொத்தமா அழிச்சு விட்டு ஒரு பேட்டில் வார்டு உருவாக்கிடுவோம், அதுக்கு நம்மளே ராஜாவாகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அப்புறம் வில்லனா மாறுற மாதிரியான அந்த ஒரு கதை கூட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நமக்கு காட்டப்படலாம். அதுவும் யோசிச்சு பாருங்களேன், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டிங் வரைக்கும் தன்னை தானே ஹீரோவா நினைச்சிட்டு இருந்த டூம் த்ரோனை பார்த்து லோக்கியை கீழே தள்ளிட்டு அதுல உட்காந்துருக்கணும் எப்படின்னா மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக. ஆனா அங்க ஒரு டைம் அவனுக்கு ஒரு சின்ன சிந்தனை வந்து எதுக்கு இதை சேவ் பண்ணிக்கிட்டு மொத்தமா அழிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி மல்டிவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டிங்ல நம்ம டூம் வில்லனா காட்டினா அது இனிமே பாக்குறதுக்கு படும் பயங்கரமா இருக்கும். ஆனா என் மைண்டுக்கு தோன்ற இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இங்க நம்ம டாக்டர் டூம் மல்டிவர்ஸை சேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது எதுக்கு டிவிக்கு போயிட்டு டிவியை வாழிக்கணும், மல்டிவர்ஸை சமநிலையில வைக்கிறதுக்கான வேலையை தான் இங்க டிவியை பார்த்துட்டு இருக்கானுங்க, அப்புறம் இதுக்கு அந்த ஒரு இடத்த நம்ம டூம் அழிக்கணும். மேபி இங்க டூம்க்கு கேங்க கண்டாலே பிடிக்காம இருக்கலாம், கேங் உருவாக்க நடந்தானே அந்த டிவியை, அதனால அதையும் மொத்தமா அழிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு வந்திருக்கலாம். இதுபடி இங்க நம்ம சில்வி தான் மெயினான அந்த மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீமை இங்க டிவியில ஒன்னு சேப்பா அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்குங்க. இந்த ரிப்போர்ட்டை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தோணுச்சு. ஆமா அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, டிவிக்கு இப்படி அவெஞ்சர்ஸ் எல்லாம் வருவானுங்க அப்படின்ற மாதிரி. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கு. அதனால மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீம் ஒன்னு சேர்றதுக்கும் இங்க நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மென்ஸ் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிவிக்கும் வர்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசனா சில்வி தான் இருக்க போறா. இதுபடி நம்ம தண்டர் போல்ட்ஸ் அதாங்க நியூ அவெஞ்சர்ஸ், இது கூடவே சாம் வில்சனோட அவெஞ்சர்ஸ் டீம் கூடவே நம்ம அடேங்கப்பா 4 பேரு அதான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், இவங்க கூடவே நம்ம எக்ஸ்மென்ஸ் இவங்க எல்லாத்தோடையும் சேர்த்து வகாண்டாவோட முக்கியமான லீடர்ஸ் பிளாக் பேந்தர், நெமோர் ஆல்ரெடி லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குல்ல, இவங்க கூடவே டெட்பூல் அண்ட் வூல்வரின், X-23 கேப்டன் கார்ட்டர், சில்வி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீமா டூம் எதிர்த்து நிக்க போறது தான் நம்ம இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பார்க்க போறோம். பட் இவங்க எல்லாம் லோக்கியை காப்பாத்துறதுக்காக இங்க ஒன்னு சேர்ந்திருந்தாலும் மூவோட எண்டிங்ல லோக்கி டீத்ரோன் ஆக போறாரு. அதாவது நம்ம டூம் லோக்கியை கொல்லாம த்ரோன்ல இருந்து கீழே தள்ளிட்டு அந்த மல்டிவர்ஸே மொத்தமா கைப்பற்றிடுவாரு. கைப்பற்றுறது மட்டும் இல்லாம மல்டிவர்ஸே டெஸ்ட்ராய் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ரீசெண்டா இது வரைக்கும் கிடைச்ச அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான எல்லா பிளாட்டும் தெளிவா சொல்லுது. இது மூலமா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல நம்ம பார்த்த மாதிரி இங்கேயுமே நம்ம மல்டிவர்ஸ் அவெஞ்சர்ஸ் டீம் தோக்க போறாங்க. மல்டிவர்ஸ் மொத்தமாவே டெஸ்ட்ராய் ஆயிட்டு பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆக போகுது. இப்ப இந்த வீடியோட மெயின் கோரே என்னன்னா, நம்ம சில்வி தான் லோக்கி மூலமா இந்த அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மென்ஸ் அந்த ஒட்டுமொத்த நல்ல எண்ணங்கள் இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையும் மொத்தமா டிவியில சேவா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கு. சோ இதை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை ஏன் இருக்க MCU ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வாட்டாமாமே.